வணக்கம். இன்னைக்கு தேதி 28. கடைசியா 26ஆம் தேதி, அதாவது முந்தா நாள் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் நிஃப்டி 50 24,130 கீழே தாண்டுச்சுன்னா ஒரு 50 to 100 பாயிண்ட் கேட்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அந்த 24,130 இன்னைக்கு தான் மார்க்கெட் தாண்டி கீழே போச்சு. நம்ம சொன்னது 100 பாயிண்ட், 50 to 100 பாயிண்ட். பட் அவங்க 200 பாயிண்ட் பக்கத்தில் இறக்கிட்டாங்க கீழே. மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட். இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணோம்னா வீக்லி 2 தடவை இந்த மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில வாரங்களில் 2-3 நாள் தொடர்ந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி மார்க்கெட் நம்ம நினச்சி பிளான் படி ஒர்க் அவுட் ஆகிறப்ப மட்டும் நம்ம ட்ரேடிங் பண்ணினா போதும். மாதத்துக்கு ஒரு 5 நாளோ 6 நாளோ ட்ரேடிங் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 30,000 40,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறப்போ நமக்கு மந்த்லி ஒரு 30,000 to 40,000 கிடைக்கும். அதிகமாக கிடைக்கும். அதிகமாக 60,000 70,000 1 லட்சம் வச்சு பண்ணுறத கூட பண்ணலாம். ஆனால் ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் அதிகம் மீன்ஸ் ஒரு 20,000 30,000 டப்புன்னு உடனே போச்சுன்னா நம்ம தாங்கிக்கலாம். 1 லட்சம் ரூபாய்லாம் உடனே போச்சுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நான் சொல்லியிருந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணுறப்ப தான் நம்ம செல்லிங் போகணும்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல் பேங்க் நிஃப்டியில் இன்னும் வரவே இல்லை. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேங்க் நிஃப்டியில் மட்டும் நிஃப்டி லெவலுக்கு இறங்க விட மாட்டாங்க. எப்படியாவது தாக்கு பிடிச்சி மேலேயே நிப்பாட்டிடுறாங்க பேங்க் நிஃப்டியை. பேங்க் நிஃப்டியில் பாருங்க, இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பாருங்க. ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் போட்டிருக்குது. செல்லிங் போகலாம் தான் நாளைக்கு மார்க்கெட் கீழே போச்சுன்னா. ஆனால் பட் இந்த இடத்துல வந்து இன்னும் சப்போர்ட் இருக்குது. 150 பாயிண்ட்லேயே 200 பாயிண்ட்லேயே சப்போர்ட் இருக்கு கீழே. அதனால் நாளைக்கு வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, ஒரு டைப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50 பார்க்கலாம். நாளைக்கான வாய்ப்புகள் இருக்கானா? நாளைக்கான வாய்ப்புகள் 4 ஹவர்ஸில் பார்க்கலாம். சரியான சிக்னல் இல்லை. 1 ஹவர் சார்ட்டில் 1 ஹவர் சார்ட்லேயும் ஒரு டைப்பாக தான் போட்டிருக்குது. இன்னைக்கு இந்த மேலே இந்த லெக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா, அது வராமல் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி வந்திருக்குது. இந்த மாதிரி வந்திருந்தாலே 2 பக்கமும் வச்சு ஆட்டும். அதனால் நம்ம இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. 15 மினிட்ஸை பார்க்குறப்ப நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. 15 மினிட்ஸ்னா நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா, ஸோ இந்த லெவலோட கேப் அப் ஆச்சுன்னா எப்படி போடுறோன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த கேப் இங்கேருந்து கேப் அப் ஆகி மேலே ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, திருப்பியும் அங்கேருந்து கீழே இறங்கி இது வரைக்கும் வந்து டச் பண்ணி அந்த கேப் ஃபில்லிங்கும் முடிச்சிருச்சு. திருப்பி மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் நாளைக்கு ஃப்ரைடே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் போட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணி பொறுமையாக நிம்மதியாக பெர்ஃபெக்டாக ஒரு ட்ரேட் எடுங்க போதும். வெயிட் பண்ணி பொறுமையாக எடுங்க. மார்க்கெட் எங்கேயுமே போகிறதில்ல. பொறுமை 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 என்றைக்குமே அவசியம். இப்போ பார்க்குறப்ப மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜில் நம்மளை நிப்பாட்டி விட்டுருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது பேட்டர்ன்ஸ் போடும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் சின்ன டைம் ஃப்ரேமில். வணக்கம்.